வணக்கம். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. இப்போ நம்மளதில் வந்து பார்த்தீங்கன்னா, மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ஃப்ரீ பிகினர்ஸ் கிளாஸ் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கலாம் அதில். இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதுலேயே வந்து டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெய்லி வந்து மார்னிங் நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதனால் முடிஞ்சால் கனெக்ட் ஆகி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு பின்னாடி இந்த பிகினர்ஸ் கிளாஸை அட்டன் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இந்த அப்டேட்டட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரைட், வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஒன் செகண்ட். ஓகே, நிஃப்டி இன்னைக்கு ஹவர்லியில் பார்த்தீங்கன்னா மார்னிங் பாருங்க, இதான் லெவல் கொடுத்துருந்தேன் நான். ஒன் செகண்ட், ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இதுதான் லெவல் கொடுத்துருந்தேன் நான் மார்னிங். அவன் பாருங்கள் கரெக்டாக வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி, நேற்று கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து கீழே வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கான். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கா. ஏற்கனவே இங்கே ஒரு இடம் இருக்குது. இந்த இடம் எல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு கனெக்ட் ஆகும். இப்போ அந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து வந்து நேற்று கேப் டவுன் ஓப்பன் ஆகி மேல் நோக்கி வந்துட்டான். இன்றைக்கி கேப் அப்பு ஓப்பன் ஆகி கீழ் நோக்கி வந்திருக்கான். அப்போ கேப் டவுன் கேப் அப்பு பார்த்துக்கு இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ப்ராஃபிட் புக்கிங் கீழே வரும், கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ப்ராஃபிட் புக்கிங் மேலே போகும். இதுதான் ரெகுலராக நடந்துட்டு இருக்கு. நம்ம இதை 5 மினிட்ஸில் பார்க்கலாம் என்ன சப்போர்ட் பண்ணியிருக்குது நம்மளுக்கு ட்ரேடிங்க்குன்னு சொல்லி. 5 மினிட்ஸில் வந்து ஆல்ரெடி நேற்று பை ட்ரெண்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவன் என்ன பண்ணிக்கிறான்னு பாருங்க. ஆல்ரெடி இது ஒரு லெவல், அதாவது இதுதான் லோ லெவல். இந்த இடத்துல வந்தால் திரும்பணும் மார்க்கெட்டு. சரிங்களா? பை ட்ரெண்டுக்கு போயிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இது மேலேயே போயிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இந்த இடத்துக்கு வந்தால் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவன் என்ன பண்ணியிருக்கான், இது லெவலாக இருக்குது. அதாவது மேலே போயிட்டு அந்த லெவல் பாருங்கள், இப்படி போயிருக்கான். வந்துட்டு இப்படி போயிருக்கா இல்லைங்களா? அப்போ இது லெவல். இந்த இடத்துக்கு வந்தால் பண்ணலாம். பை ட்ரெண்டில் செல் பண்ணக்கூடாதுன்னு இருக்கோம். அதனால் பை ட்ரெண்டில் இங்கே வந்தால் பை பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே வந்தால் பை பண்ணியிருந்தால் இங்கே ஒரு 100 பாயிண்ட் போயிருக்கான். மேலே 70-80 பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட இதோ 100 பாயிண்ட்டே போயிருக்கான். இந்த இடத்துலேருந்து கணக்கு போட்டிங்கன்னா 635, மேலே பார்த்தீங்கன்னா 725, கிட்டத்தட்ட 90 பாயிண்ட் போயிருக்கா. ஆப்ஷனில் ஒரு 40-50 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிருக்கும். இந்த மாதிரி பிளேஸை கரெக்டாக பிடிச்சி எடுத்து பழகிங்க. இந்த இடத்துக்கு வந்தால் மார்க்கெட் மேலே போகணும்னு தெரியணும். அதே மாதிரி தான் மேலே போயிருக்கான். போயிட்டு கீழே வந்து இந்த லோ உடைச்சாச்சு. லோ உடைச்சிட்டு இதோ இது வரைக்கும் விற்க வச்சிருக்கான். அதுக்கு பின்னாடி போய் பாடி க்ளோஸ் வச்சிருக்கான். பட் லோ உடைச்சாச்சு. இப்போ ஹை வந்து இது சரிங்களா? இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கு இடையில இருக்கிற ஹை இதுவாக இருக்குது. இதை உடைச்சா பை ட்ரெண்ட் வருவான். இப்போ ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸை பொறுத்த அளவுக்கு செல் ட்ரெண்ட். ஓகேங்களா? இதையும் நம்ம ஃபாலோ பண்ணி பழகணும். இப்படி தான் மார்க்கெட் மாற்றி மாற்றி ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் எதான் என்ன மாற்றம் இருக்குது? ஒரு பைக்கு போயிட்டு இருக்கு, அந்த மார்க்கெட் செல்லுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக செல் ட்ரெண்டு கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருது. இவ்வளோதான் கான்செப்ட், வேறு ஒன்றும் இல்லைங்க. இதுலேயே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்குங்க. வேறு ஒன்றும் கிடையாதுங்க மார்க்கெட்டில். ரைட்டுங்களா? எளிமையாக புரிஞ்சிட்டிங்கனாவே உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம 5 மினிட்ஸ் பார்த்தோம். இந்த இந்த இடத்துல ஒரு லெவல் நம்ம பார்த்துட்டோம். அதே வந்து பாருங்கள் 15 மினிட்ஸில் வேறு மாதிரி லெவல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே சொல்லுது. அது பாருங்கள், இந்த இடத்துல பெரிய அளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் சிக்னல் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த இடம் மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு தான் வந்திருக்குது இப்போ. ரைட்டுங்களா? 50 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்கு வந்து திரும்புகிறான். 50 மினிட்ஸ் பொறுத்தளவுக்கு இன்னும் பை ட்ரெண்டில் இருக்கிறான். 5 மினிட்ஸில் செல்லுக்கு மாறிட்டான். நம்ம 50 மினிட்ஸ் வச்சு பண்ண மாட்டோம். 5 மினிட்ஸில் தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக செல் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட்டு. அதை ஃபாலோ பண்ணிக்க. இவ்வளோ தான் மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி இதுதான் நடக்குது. இதை புரிஞ்சுக்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாகிடும். நீங்கள் பயிற்சியை அதிகப்படுத்துங்க, ஈஸியாக மார்க்கெட்டை நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம பயிற்சி பண்ணாத அளவுக்கு இது மார்க்கெட்டில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. காசை மட்டும் தான் லாஸ் பண்ணுவோம். அதை பார்த்துக்குங்க. அதனால் பயிற்சி அதிகப்படுத்துங்க, ஈஸியாக மார்க்கெட் புரிஞ்சிடும். நான் இதே தான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம்.